இந்த மால்டோவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அந்த புதைப்படிவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6லேருந்து 25 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அங்கே திராட்சைகள் இருக்குதா. சரி, எதுக்காக நம்ம அவ்வளவு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனோம்? 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை வளர்த்துருக்குறாங்க, அதை பயிரிட்டுருக்காங்கன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. இன்னைக்கு 2018 கணக்குப்படி கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஹெக்டேரில் இதை வந்து பயிரிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஆதிக்கம்ன்றது இந்த பகுதியில் இருந்தப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான வளர்ச்சிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30% அழிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 2 சுதந்திரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த வளர்ச்சின்றது இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சுது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஐரோப்பாவுக்கு தான் இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 75 நாடுகளுக்கு இவங்க நாட்டிலேருந்து இந்த ஒயினை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கின்னஸ் ரெக்கார்டில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இந்த சுரங்க பாதையில் இந்த பாதாள பகுதிகளில் இந்த ஒயினை சேகரிக்கக்கூடிய ஒரு பிளேஸை வச்சுருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க நாட்டை பொறுத்தவரைக்கும் மெயினான ஒரு பொருளாதாரமாகவும் இந்த ஒயின் இருக்கிறதுனாலையும் ஆதி காலத்துலேருந்து மக்கள் அதை ஃபாலோ